வணக்கம் மக்களே, தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ. பீச்சுக்கு போலான்னு ரெடி ஆயிட்டு கிளம்புனா டாடி திடீர்னு மால்க்கு வண்டியை விடுன்னு சொல்லிட்டாரு. நைட்ல பீச்சுக்கு தானே போறோம்னு சொல்லிட்டு இருட்டில் என்ன தெரிய போகுதுன்னு என்ன தலையோடு கிளம்பி வந்தா அப்படியே மால்க்கு திருப்பினோடனே கொஞ்சம் சங்கட்டமா போச்சு. ஆதித்யா கண்லேருந்து இந்த காரெல்லாம் நான் காப்பாற்றணும் இல்லையோ, என்னையும் என் பர்ஸையும் காப்பாற்றிட்டு நான் திருப்பி அவனை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். வீட்டில் ஒரு கல்யாணம் வர்றதுனால மாப்பிள்ளைக்கு ஒரு வாட்சும் பர்த்டே பேபிக்கும் ஒரு வாட்ச் வாங்குறதா பிளானில் டேடி கிளம்புனாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக மாமனார் வந்து லாஸ்ட் மந்த் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எடுத்து கொடுத்துருந்தாரு, இவங்களுக்கும் எடுத்து கொடுக்கறதுனால நீயும் ஒரு நியூ இயர் கிஃப்டாக ஒரு வாட்ச் எடுத்துக்கோன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே இந்த விண்டேஜ் ஸ்டைலில் என்னோட ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. யாருக்காக இந்த மெரினா பீச் இருக்கோ இல்லையோ, தடுக்கி விழுந்தா எங்களுக்கு இருக்க மாதிரி 10 நிமிஷம் ட்ராவலில் டக்குன்னு வர மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனாலோ சண்டை போட்டாலோ ஏதாவது ஒரு குட்டி செலிப்ரேஷன் பண்ணணுன்னாலோ நாங்கள் கிளம்பி மொத்தமாக ஃபேமிலியாக இங்கே வந்துடுவோம். டின்னர் யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கியாச்சு. மெரினா சைட் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிறதுனால லேட்டும் கொஞ்சம் ஆனதுனால பட்டினம்பாக்கம் சைடு வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு பட்டினம்பாக்கம் பீச் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம். உள்ளே வந்ததும் ஒரு கேங் ஆதித்யாவுக்கு பெரிய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. அவனை ஆசை தீர கொஞ்சிட்டு தூக்கிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அவனை வச்சுட்டு இருந்ததான் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. சுற்று போட்டு பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி சுற்று போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? எங்களை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாய். நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அங்கேருந்து நகரவே பக்கத்தில் அந்த ஃபுல் கிரில்லை வாங்கி அப்படியே கட் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சுட்டு ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்தோம். கிளம்பலான்னு பார்த்தா புஷ்பா மாதிரி ஆக்டிங் எல்லாம் கொடுத்து ஆதித்யா எங்களை என்டர்டெயின் பண்ணிருந்தான். ஆதி ஐஸ்கிரீம் கேட்டதுனால எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வாங்கின வாட்சை வச்சு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே பட்டினம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய வஞ்சிரம் 1200 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.